ஒரு வயதான மனிதர் வெகு நேரம் நடந்த காரணத்தால் களைப்பாக இருந்தார். இளைப்பாறுவதற்காக ஒரு அரச மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு பல சிந்தனைகள் ஓடின. அதிலே ஒன்று, அருகிலே ஒரு பூசணி செடி. சாதாரண சின்ன அந்த கொடியிலே பெரிய அளவு பூசணிக்காய் காய்த்திருந்ததை பார்த்தார். அப்பொழுது அவருக்கு எண்ணம் தோன்றியது, இவ்வளோ சின்ன கொடியில இவ்வளோ பெரிய பூசணிக்காயை கடவுள் வைத்திருக்கிறார். ஆனால் இவ்வளோ பெரிய ஆலமரத்துல சின்ன விதைகளைத்தான் கடவுள் வைத்திருக்கிறார். அவர் கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன் என்று அவன் சொல்ல நினைத்தார். அவர் சிறிது நேரம் களைப்பாக இருந்த காரணத்தால் அப்பொழுது உறங்க பார்த்தார். அப்பொழுது ஆலமரத்திலிருந்து ஒரு சின்ன விதை அவர் உடம்பில் மேல் பட்டது. உடனே விழித்தெழுந்து அவர் நினைச்சார், பூசணிக்காய் இந்த இடத்திலிருந்து என் மேல் விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கடவுளுக்கு தெரியும் எதை எங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, மனித அறிவை விட கடவுளின் ஞானம் மிக மிக பெரியது, உயர்ந்தது என்ற முடிவுக்கு வந்தார். இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற புனித பர்த்தலமேயு, அல்லது அவருக்கு விவிலியத்திலே நத்தனியேல் என்கின்ற இன்னொரு பெயர் உண்டு. இவர் கடவுளின் ஞானத்தை கண்டுகொண்டது எப்பொழுது என்றால், எப்பொழுது இயேசுவை சந்தித்தாரோ அப்பொழுது கடவுள் எவ்வளவு ஞானம் உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டார். யோவான் நற்செய்தியிலே தான் இவர் பர்த்தலமேயு என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் மற்ற மத்தேயு, மார்க், லூக்கா நற்செய்திகளிலே இவர் நத்தனியேல் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அனைத்து நற்செய்திகளிலும் பார்க்கிற போது பிலிப்போடு சேர்ந்துதான் இவர் காணப்படுகிறார். எனவேதான் இந்த இரண்டு பெயர்களும் ஒன்று என்கின்ற முடிவுக்கு வருகிறார்கள். நத்தனியேல் கேட்ட கேள்வி நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். என்னை உமக்கு எப்படி தெரியும்? இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, என்னை உமக்கு எப்படி தெரியும்? அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய முக்காலத்தையும் அறிபவர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களையும் முழுமையாக அறிபவர் தான் கடவுள். கடவுள் நம்முடைய கடந்த காலத்தை கண்டிப்பாக அறிவார். கசப்பான நினைவுகளோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது நமக்கு ஏற்பட்ட பலவிதமான வலிகள், அடிகளோடு நாம் வாழ்ந்திருக்கலாம், அல்லது நாம் சந்தித்த பிரச்சனைகள் இன்னும் நம்மை அரித்து கொண்டிருக்கலாம். கடவுள் அவற்றை முழுமையாக அறிவார். கடவுள் நம்முடைய நிகழ்காலத்தையும் அவர் அறிவார். நாம் ஒருவேளை இந்த நேரத்திலே மற்றவர்களால் நிராகரிக்கப்படுகிறோம், அல்லது மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை கடவுள் அறிவார். கடினமாக உழைக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடிவதில்லையே என்று நினைக்கிறோம். கடவுள் அதையும் அறிவார். கடவுள் நம்முடைய எதிர்காலத்தையும் அறிவார். நமக்கு தெரியாது, ஆனால் எதிர்காலத்தை பற்றி நமக்கு ஒரு விதமான அச்சம் அல்லது பயம் இருக்கிறது. நமக்கோ நம் குடும்பத்திற்கோ என்ன நடக்கும் என்று ஒரு பயம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். நத்தனியனுடைய கடந்த காலத்தை இயேசு அறிந்து வைத்திருந்தார். எனவேதான் நத்தனியலை பற்றி பேசுகிற போது இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவருடைய கடந்த காலத்தை பற்றி மிக அருமையாக இயேசு எடுத்து சொல்லுகின்றார். நத்தனியனுடைய நிகழ்காலத்தை பற்றியும் இயேசு எடுத்துரைக்கின்றார். அத்தி மரத்தின் கீழ் நான் உன்னை கண்டேன். ஆக அவர் எங்கு இருந்தார், அந்த இடத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றியும் இயேசு அறிந்து வைத்திருந்தார். நத்தனியனுடைய எதிர்காலத்தை பற்றியும் இயேசு அறிந்து வைத்திருந்தார். எனவேதான் கூறுகிறார், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் இயேசு கணித்து கூறுகின்றார். ஆக இயேசு நம் அனைவருடைய
இந்த 3 காலங்கள், நடந்தது, நடப்பது, நடக்கவிருப்பது அனைத்தையும் அவர் அறிவார். திருப்பாடல் 139 ஒருமுறை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன், எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றேன், உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றேன். கடவுளுக்கு நம்மை பற்றி முழுமையாக தெரியும். இயேசுவின் கரங்களில் நம்மை ஒப்படைப்போம். நமக்கு கவலை எதற்கு?